பங்குச்சந்தையை பொறுத்தவரை 2026-27 பட்ஜெட் முதலீட்டாளர்கள் மத்தியில் கலவையான அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பிப்ரவரி 1, 2026 ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது சந்தையில் ஏற்பட்ட நேரடி தாக்கங்கள் மற்றும் அறிவிப்புகள். பங்கு சந்தை நிலவரம். பட்ஜெட் அறிவிப்புகளுக்கு பிறகு குறிப்பாக டெரிவேட்டிவ் F&O வர்த்தக வரி உயர்வால் சந்தை சரிவை கண்டது. சென்செக்ஸ் சுமார் 1100 புள்ளிகளுக்கு மேல் சரிந்து 81,000 நிலைக்கு கீழ் சென்றது. நிஃப்டி 500 புள்ளிகளுக்கு மேல் சரிந்து 25,000 நிலைக்கு கீழ் வர்த்தகமானது. முக்கிய வரி மாற்றங்கள். முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய 2 மாற்றங்கள். பத்திர பரிவர்த்தனை வரி உயர்வு. ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் வர்த்தகத்திற்கான STT உயர்த்தப்பட்டுள்ளது. இது வர்த்தக செலவை அதிகரிக்கும். பைபேக் வரி. நிறுவனங்கள் பங்கு சந்தை திரும்ப பெறும் போது கிடைக்கும் வருமானம் இனி பங்குதாரர்களுக்கு மூலதன ஆதாயமாக கருதப்பட்டு வரி விதிக்கப்படும். இந்த பட்ஜெட் நீண்ட கால முதலீட்டிற்கு சாதகமான உள்கட்டமைப்பு வசதிகளை கொண்டிருந்தாலும் குறுகிய கால வர்த்தகர்களுக்கு வரி உயர்வு காரணமாக சற்று ஏமாற்றத்தை அளித்துள்ளது. பட்ஜெட் 2026 முக்கிய அறிவிப்புகளால் இந்திய பங்கு சந்தையில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. குறிப்பாக ரயில்வே, பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு துறைகளில் பெரிய முதலீடுகள் அறிவிக்கப்பட்டதால் அந்த துறை சார்ந்த பங்குகள் கவனத்தை பெற்றுள்ளனர். பயனடையக்கூடிய முக்கிய பங்குகள். ரயில்வே துறை. மத்திய அரசு 7 புதிய அதிவேக ரயில்வே வழித்தடங்களை அறிவித்துள்ளது. இதனால் IRFC மற்றும் RVNL உள்கட்டமைப்பு மற்றும் நிதி தேவைகளுக்காக இவை முன்னணியில் உள்ளனர். RVNL சுமார் 2% உயர்வு பெற்றுள்ளது. டிட்டாகர் ரயில் சிஸ்டம் அண்ட் ஜூபிட்டர் வேகன்ஸ். புதிய வேகன்கள் மற்றும் வந்தே பாரத் ரயில்களுக்கான ஆர்டர்கள் மூலம் இவை பலன் பெறும். ரயில்டெல் டிஜிட்டல் மற்றும் தகவல் தொடர்பு வசதிகளுக்கான தேவை அதிகரிப்பால் 3% மேல் உயர்ந்தது. IRCON புதிய கட்டுமான திட்டங்கள் மற்றும் கவச் பாதுகாப்பு அமைப்பு மூலம் பயனடையும். பாதுகாப்புத்துறை. டிஃபென்ஸ் செக்டர். பாதுகாப்பு துறைக்கான மூலதன செலவு கேபெக்ஸ் சுமார் 15% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். தேஜஸ் மற்றும் ஹெலிகாப்டர் தயாரிப்புகளுக்கான ஆர்டர்கள் இவர்களுக்கு சாதகமாக உள்ளது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். மின்னணு பாதுகாப்பு உபகரணங்களுக்கான தேவை இவர்களுக்கான வருவாயை உறுதி செய்கிறது. மேசகன் டாக் மற்றும் கொச்சின் ஷிப்யார்ட். கப்பல் கட்டும் பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு இவர்களுக்கு பலன் தரும். சோலார் இண்டஸ்ட்ரீஸ். ஏவுகணை மற்றும் வெடிப்பொருட்கள் தயாரிப்பில் முன்னணியில் உள்ளதால் இது ஒரு முக்கிய பங்காக பார்க்கப்படுகிறது. உள்கட்டமைப்பு மற்றும் இதர துறைகள். 12.2 லட்சம் கோடி முதலீடு அறிவிக்கப்பட்டதால் கட்டுமான நிறுவனங்கள் உற்சாகமடைந்துள்ளனர். லர்சன் அண்ட் டர்ப்ரோ உள்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு ஆகிய இரு துறைகளிலும் வலுவாக இருப்பதால் இப்பங்கு சுமார் 1 முதல் 2% உயர்ந்தது. IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சாலை திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் சுமார் 4% வரை ஏற்றம் கண்டது. அடானி போர்ட். சரக்கு போக்குவரத்து மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் மேம்பாட்டால் இது பயனடையும்.